நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி அந்த வகையில் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ரோச்புங்க வரைக்கும் வந்திருக்கோம். என்ன காரணம், என்ன மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா மணலை மீன் பிடிக்க போகிறோம். நானும் செல்வனும் வந்திருக்கோம். மண்புல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மீன் மாட்டுதா இல்லையா அப்படிங்கிற பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வனம் மணலை மீனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மண்புல் தான் கொடுத்துட்ருக்காங்க. ரெட்டை முள் போடுறாங்க சரிங்களா. அதில் ஒரு முள் இருக்கும், கீழே ஒரு முள் இருக்கும். அதில் 2 முள் இருக்கா. நல்லா பாலத்துக்கு கீழே தான் போடுவாங்க. பாப்பா எதாவது கடிக்கான்ட்டு. மணல் மீன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்க எதுவும் பிடிச்சிருக்காங்க. இனிமேல் எதுவும் பிடிக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா. யாருக்கு மாட்டுது அப்படிங்க பார்ப்போம். நான் அவ்வளோ விசேஷமாக கடி இல்லைன்னாங்க. 1-2 கடிக்கடா அப்படின்னாங்க. பார்ப்போம். நான் பாருங்கள் மீன் அடிச்சு மணல் அதில் பை வச்சுருப்பாங்க. பைக்கில் போட்டுருவாங்க. செல்வனுக்கு ஒன்று அடிச்சுட்டு கொல்லு. செல்வனை தூக்கிட்டாரப்பா. செல்வனை தூக்கிட்டார. ரைட்டு வருவியா. நாங்கள் மண்புல் எடுத்துகிட்டு வந்து வீணாக போயிருமோன்னு நினச்சோம். போனி அடுத்து ஒரு மீன். ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். இல்லை வசம்லாம் உட்காந்துருக்கீங்களே அப்படிங்க. அங்கே ஒன்று பிடிச்சாங்க. அது லைட்டாக காட்டுங்கண்ணா மீனை மட்டும். இந்த வரை ஆமாம் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்து ஒன்று நான் அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நைஸாக எடுக்காங்க. மீன் அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குதுண்ணே. ஸ்மூத்தாக வெளியே வந்துடுதுண்ணே. அது ரத்த பூச்சி போடுறாங்க. ரத்த பூச்சும் மண்புழுவும் கலந்து போடுறாங்க. பாருங்க அங்கே ஒன்று அடிச்சு. வெற்றி. அது ஒரு மீன் தூக்கும்போது நம்ம இல்லை. அடுத்து இப்போ தான் ஒரு மீன் தூக்கியிருக்காங்க. செல்வனை எதுவும் கடிச்சதா இல்லையா. அடுத்து ஒரு மீன் வருது. சல்லுன்னு மணமல்லாம் கடிச்சா நல்லாயிருக்கும். திடீர்னு திடீர்னு கடிக்காமல் போயிடுது. அடியா நாங்கள் தான் லேட்டாக போ. நாங்கள் தான் லேட்டுன்னுவா கடிச்சிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு இடமா ஸ்டிக் தூண்டி போட்டு பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகி தான் கடைசி எங்கே வந்தோம். அதனால தான் ரொம்ப தாமதமாகிட்டு. நம்ம செல்வனை தான் இதில் தூண்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க. அந்த அன்றைக்கி தான் அங்கிட்டாமல் வந்தோம். வந்ததுக்கு செல்வனு ஒன்று பிடிச்சிருக்காங்க. அடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம். அடுத்து ஒன்று வருது. சல்லுன்னு சைஸு இதோட நல்லா பெருசுலாம் பிடிப்பாங்க. அண்ணன் ஒன்று அடுத்து தூக்கிட்டாங்க. அங்கிட்ட அவங்கள பார்க்கணும்னு இங்கே தூக்கிட்டாங்க. செல்வனும் மலமல்லாம் வாங்குறாங்க. என்ன நடக்கு? வந்துட்டு செல்வனை 2வது மீன் தூக்கியிருக்காங்க. அப்பா இப்போ பார்த்து வருமா சாமி. நல்லா சைஸாக இருக்குண்ணே. 4 மீன் பட்டா போகும்ல குழம்புக்கு. ஓ தனிக்கல போயிடாம. ஓ பொறுமை சாமி. இதை பாருங்க சைஸை பார்த்தீங்களா. நல்ல சைஸ். செல்வனை அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாரு. தூண்டி இப்போ தான் உள்ள போட்டிருக்காரு. வீசி பாலத்திக்கிற தள்ளி விட்டுருக்காரு. செல்வன் ஒன்று தூக்கிட்டாரு. அடுத்து 3வது மீன்
வெற்றி 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 வெற்றி. இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. செல்வனன் மத்தியானம் நம்ம செல்வன் வந்து நம்ம மீன் பிடிப்பாங்க, மணல மீன் பிடிக்க இறங்கிடுவாங்க. எப்படியும் எப்படி நம்ம இடையில இந்த மணல மீன் பதிவில் விடுவோம் சரிங்களா. இங்கே பாருங்க, அவங்களுக்கு பேத்த மாட்டி இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் மணல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே இருந்துச்சுடா வந்துச்சு அப்படின்னா. ஆமாம், புசு 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 புசுன்னு ஊதுவான். இந்த ஊத ஆரம்பிக்கான், ரெடி ஆகுறான் பாருங்க. பப்பர் ஃபிஷ். அம்மா இதுக்கு பேர் பப்பர் ஃபிஷ். ஏன்னா புஷ்ஷுன்னு வருமா பேத்த. நம்ம பேத்தனுங்கள்ல பப்பர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஏரியாக்களில் சாப்பிடலாம் செய்வாங்களே சைனாலெலாம். இங்கே பாருங்கள், நம்ம கைட்டு அமுக்க எப்படி ஊதுது பாருங்க நண்பா. பலூன் மாதிரி ரைட்டா இவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சு அவங்க தூண்டில் எடுக்கும்போது எப்படி ஊதிட்டு பாருங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளதுக்கு போட்டுருவோம், நமக்கு தேவையில்லை. போயிட்டான் பார்த்தீங்களா, போட்ட உடனே போயிட்டான் போறீங்க. போகிற போக்கிலே காற்றை விட்டுட்டான் போகுது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு மணி நேரம் அடியே கிடையாது. இப்போதான் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்காங்க. சும்மா டப்புன்னு எல்லா நேரம் கடிக்காது. இதை பாருங்கள், தாத்தாவுக்கு ஒரு மீன் வந்துட்டு இருக்கு. சரி, அடுத்த ஒரு மீன் வந்துடும். இப்போ தான் கடிக்க ஆரம்பிக்கும் மெதுவாக. என்ன அண்ணனுக்கு ஒன்றும் கடிக்கல, என்னாச்சு? இப்போ ரத்த பூச்சி வச்சு மாற்றணுமா? இந்த திசை பக்கம் வரல போலண்ணே, எல்லாமே அந்த திசையில் நிற்கி. தாத்தாவுக்கு ஒரு மீன் வந்துட்டு இருக்குண்ணே, பார்ப்போம். இல்லையா சா அடி மிஸ் ஆகிட்டு போல. அண்ணனுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு கடிச்சிருக்கப்பா. ஷா பிடிச்சிட்டாக்க ஒரு வழியா. இனிமே அடுத்து சரியான் தான். போனி போட்டாங்கல்ல, அந்த அடுத்த ஒரு மீன் வருது. ஆனால் உட்காந்துருக்க இடம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எவ்வளோ மணியில் உட்காந்துருக்காங்க பாருங்க. நிற்காத மீன். மாவு கடி அவ்வளோ இருக்காதுண்ணே. இது ஏற்று மீனா பண்ணி சத்த இந்த மாதிரி மீனா? மாவு போட்டால் மணல் மீன் அவ்வளோ விசேஷமாக கடிக்காது அப்படிங்காங்க நம்ம ஏரியாவில். அதுதான் கேட்டுட்ருக்கேன். இந்த அண்ணனுக்கு ஒன்று வந்துட்டு அடுத்து ரத்த பூச்சி தான் பெஸ்ட்டுண்ணே மணலைக்கு. எனக்கு அடுத்து ஒரு மீன் வருது சரிங்களா. அந்த மீனை வெடி எடுக்கிற மட்டும்தான் காட்ட முடியும், அதுதான் ஒரு பிரச்சனை. அண்ணன் வந்துருதா வரலையா? செல்வனுக்கு ஒன்று கடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அடுத்து ஒரு மீன் வருது அவங்களுக்கு சரிங்களா. அட்டி அங்கே சப்புன்னு பாராட்டி அடிச்சுட்டு கிடக்க. விடாதுன்னு போடுறாங்க. அந்த 3 மீன் தான் பிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கட்டியே இல்லையே. அதான் ஒரு மீன் வருது தாத்தா சரிங்களா. தாத்தா அப்படியே நைஸாக பொத்துனாக்கிறதுக்கு வெளியே போட்டுருந்தாரு. அண்ணனுக்கு அடுத்து ஒன்று வருது. யாருக்கு? செல்வண்ணனுக்கா? அச்சு என்னது மீ போயிட்டா? சரியா போச்சு, பொத்துன்னு விழுந்துச்சே போய். அண்ணனுக்கு அடுத்து ஒன்று வருது பாருங்க. சக்கு 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 12 ஒன்று விட்டுட்டாங்க, பொத்துன்னு விழுந்துருச்சு. கிளம்பிட்டாங்க. இல்லை அப்படியே
பைக்கில் மீன் கிடக்கு பாருங்க. இன்றைக்கி பெரிய அளவில் கடிக்கலை அப்படின்னாங்க. ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க. நம்ம வந்தது லேட்டு. 5 கிலோ பிடிச்சிருக்காங்களாம். 5 கிலோ போல் இருக்கும் அப்படிங்காங்க. அண்ணனும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம். அண்ணனும் கிளம்பிட்டாங்க. மீன் கடி இல்லை, தண்ணி வேகமாக ஏறிடுச்சு. இதை பாருங்க, சைஸாக பிடிச்சிருக்காங்களா. இதே மாதிரி 2 மீன் விட்டுட்டாங்க. அதான் ஒரு பெரிய வருத்தம். சூப்பர்ண்ணே. காட்டிட்டேண்ணே, முகத்தை காட்டிட்டேன். நீங்கள் பிடிச்சதா காட்டியிருக்கேன். செல்வண்ணை எத்தனை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நல்லா காட்டிக்கல, 3 மீன் தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் அவங்க காட்டுறாங்க. மணலை வேற என்ன நண்பா பார்த்தீங்களா, ஏமாத்துறாரு. அவங்க வாங்கியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நின்றுருக்காங்களா மீன் பிடிக்கலையே அப்படின்ட்டு காசுக்கு இங்கே வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தும் பாராமல் கொடுத்துருக்காங்க. வேலைன்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டோம், சீக்ரெட். உங்களுக்கு வேணா ஒரு 200 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 200 250 ரூபா மார்க்கெட் ரேட்டை தான். நாங்கள் வாங்கினது 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நீங்கள் அந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு தருவாங்க. கிலோ 250 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. வாங்கிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா என்னென்னு கேளுங்க. மணலை மீன் பிடிச்சி வச்சுருப்பாங்க. கிலோ 250 ரூபா போட்டு கொடுக்காங்க. வாங்கிக்குவாங்க வேணும்னா. நண்பா, இவ்வளோ நேரம் மணலை மீன் பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நம்ம செல்வண்ணை பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அந்த மணலை மீன் பிடிக்கிறதுக்காகவே அவங்க வந்து இந்த இடத்துல போட்டுட்ருப்பாங்க. அதாவது அதான் அவங்களுக்கு தொழில். அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நல்லா பிடிப்பாங்க. நம்ம வந்து ராடண்டில் எவ்வளோத்துக்குள்ளே நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்க வந்து மணலை மீனில் நல்லா எப்படி போட்டால் எந்தெந்த டயத்தில் அடிக்கும் அப்படிங்கிற நல்லா கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நல்லா பிடிப்பாங்க. நம்ம வந்து இப்போ புதுசாக போகிறதுனால 3 மீனோ 4 மீனோ தான் பிடிக்க முடிஞ்சிருக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. சரிங்களா? இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். பாய். மற்றொரு வீடியோ சந்திப்போம்.